Hi all, this is Meena. Welcome back to my channel. இன்னைக்கோட டாபிக் சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் ஹோம் பேஸ்ட் செல்லர்ஸ். நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பேக்கிங் அண்ட் டெலிவரின்னு வரும்போது என்ன மாதிரி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு ஷேர் டாப் எசென்ஷியல் டூல்ஸ் எவ்ரி ஸ்மால் செல்லர் மஸ்ட் ஹேவ் அட் ஹோம். நீங்கள் ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கிளாத்ஸ் எது சேல் பண்ணாலுமே இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களோட வேலையை சீக்கிரமாகவும் நீட்டாகவும் செஞ்சு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதனால பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டூல் டிஜிட்டல் வெயிட் ஸ்கேல். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா டூல்ஸோட ப்ராடக்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைடில் கொடுக்குறேன். டிஜிட்டல் வெயிட் ஸ்கேல் கண்டிப்பாக தேவையா ஸ்மால் செல்லருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அது வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை டைரெக்டாக கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொரியர் ஆப்ஸில் புக் பண்ணி அவங்க வந்து பார்சல் கலெக்ட் பண்ணிட்டு போனாலும் சரி, இது ரொம்பவே முக்கியம். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் கொரியர் ஆப்ஸில் வந்து பார்சல் புக் பண்ணுறீங்கன்னா இது வந்து கம்பல்சரி வேணும்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸஸில் டைரெக்டாக நீங்களே பார்சல்ஸை சென்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ 500 கிராம்ஸ் கீழே இருந்துச்சுன்னா செப்பரேட் வெயிட்டும், 500க்கு மேலே கொஞ்சம் போனாலுமே, அதாவது 550, 560 போனாலுமே டிஃப்ரெண்ட் வெயிட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஷிப்பிங் சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டான சார்ஜஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எப்போவுமே வெயிட் போட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ 2, 3 ப்ராடக்ட்லாம் அட்வான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜுவல்லரி சேல் பண்ணுறீங்க. அந்த கஸ்டமர் ஒரு 3 to 4 நெக் செட்ஸ் ஒரே டைம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் சொல்லணும்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்போல்லாம் உங்களுக்கு இந்த வேவிங் ஸ்கேல் கண்டிப்பாக தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் கொரியர் ஆப்ஸில் புக் பண்ணுறீங்க, அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, புக் பண்ணும்போதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட வெயிட், சைஸ், ஹைட், லென்த் எல்லாமே கேட்கும். எல்லாமே நம்ம ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம ப்ராப்பராக கால்குலேட் பண்ணாமல் நம்மளே ஒரு கெஸ் பண்ணி ஒரு வெயிட் மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா, வெயிட் நீங்கள் மென்ஷன் பண்ணதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பார்சல் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த சார்ஜஸும் டிடக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் ஸ்கேலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது நமக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோலலாம் ஒரு 500க்குள்ளேயே தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே உங்களோட பார்சல் வெயிட் செக் பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி டேப், லேபிள் எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிச்சிருந்தோம் நீங்கள் அதோட வெயிட் செக் பண்ணுங்கள். பிகாஸ் டோட்டல் வெயிட் தான் கொரியரில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டூல் நம்பர் 2, கட்டர், சிசர்ஸ் அண்ட் டேப் டிஸ்பென்சர்ஸ். இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான டூல்ஸ், பட் உங்களுக்கு சூப்பராக டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு டெய்லி 10 to 20 ஆர்டர்ஸ் வருதுன்னா இந்த டேப் டிஸ்பென்சர் உங்களுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டேப் டிஸ்பென்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. கார்ட்போர்ட் பாக்ஸஸில் பார்சல் சென்ட் பண்ணுறீங்கன்னா டேப் வச்சு கவர் பண்ணும்போது ப்ராப்பராக சிசர் அண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள். அப்படியே டேர் பண்ணாதீங்க. அப்படியே டேர் பண்ணிங்கன்னா அன்ஈவன் எட்ஜஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் லுக்கை கொடுக்கும் உங்கள் பார்சலுக்கு. ஸோ ப்ராப்பராக கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள். டூல் நம்பர் 3, குட் குவாலிட்டி டேப்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ். உங்கள் பார்சலை கார்ட்போர்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேப் வச்சு கவர் பண்ண பின்ன நீங்கள் சீப்பான குவாலிட்டி டேப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ டேப்ஸ் எப்போவுமே ப்ராப்பராக நீங்கள் குவாலிட்டியான டேப்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் டேப்பில் 2 inches அவைலபிளாக இருக்குது. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களோட அவுட்டர் பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டேப்பும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக சூஸ் பண்ணுங்கள். சீப்பான டேப்ஸ் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். டேப்பு பிரிஞ்சு ட்ராவலில் ப்ராடக்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ பெட்டர் இன்வெஸ்ட் இன் குட் குவாலிட்டி டேப்ஸ். எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஒருவேளை ஃப்ரஜைலான ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறீங்க, லைக் கிளாஸ், சிராமிக்ஸ், ஜுவல்லரி, இந்த மாதிரி ஈஸியாக உடஞ்சி போகிற ப்ராடக்டாக சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரஜைல் ஒரு ஹேண்டில் வித் கேர் ஸ்டிக்கரை வந்து பார்சலோட சைடில் ஸ்டிக் பண்ணி விடுங்க. இல்லைனா அது உங்களுக்கு டேப்பாகவும் அவைலபிளாக இருக்குது, ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு. அதை பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்டோட அவுட்டரில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஹேண்டில் வித் கேர் ஸ்டிக்கர் மோஸ்ட்லி ஃப்ரஜைலான ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்களுக்கு தான் தேவைப்படும். அண்ட் எல்லாரும் தேங்க்யூ கார்ட்ஸ் ஆர் ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்.
இப்ப நீங்க ஒரு பார்சல தேங்க் யூ ஸ்டிக்கர் வச்சு க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்றீங்கன்னா, கஸ்டமர் அது ஓப்பன் பண்ணும்போதே அவங்க முகத்துல சின்னதா ஒரு ஸ்மைல் வரும். கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நீங்க வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, தேங்க் யூ ஸ்டிக்கர்ஸ் அஃபோர்ட் பண்ணுங்க. அது ஒண்ணும் பெரிய காஸ்ட் ஆகாது. ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹1 ஆர் ₹2 தான் வரும். இது எல்லாமே Amazon, Flipkart இது எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. லிங்க்ஸ் வேணும்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த மாரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி நீங்க பார்சல் சென்ட் பண்ணும்போது, பேக்கிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்க குடுக்கும். ஸ்டிக்கர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு டிப் என்னன்னா, எப்பவுமே பல்க்கா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும் அண்ட் ஸ்டாக்கும் ரெடியா இருக்கும். இப்ப பேக்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க. சடனா டேப் தீர்ந்து போச்சுன்னா, நீங்க திருப்பி போயி அத வாங்கிட்டு வந்து ஸ்டிக் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க பல்க்கா வாங்கி வச்சுட்டீங்கன்னா, காஸ்ட் அண்ட் டைம் இது 2மே சேவ் பண்ணலாம். பேக்கிங் மெட்டீரியல் ஆர்கனைசர். ஒரு ஸ்மால் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப நீங்க டேபிள்ல வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டேபிள் மேலேயே தான் வச்சுட்டு வந்துருவோம். ப்ராடக்ட் ஜாஸ்தி ஆக ஆக அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். உங்களுக்கு பேக் பண்றதுக்கு மூடே இருக்காது. ஸோ எப்பவுமே பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டோர் பண்றதுக்கு சின்ன பிளாஸ்டிக் ட்ராயர்ஸ் ஆர் ரேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க பேக்கிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் லைக் கார்ட்டூன் பாக்ஸஸ், கொரியர் கவர்ஸ், டேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ், பபிள் ராப் இது எல்லாமே செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அந்த ட்ராயர்ஸ் மேல சின்னதா லேபிள் போட்டு என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. இதனால காலையில நீங்க ஆர்டர் பேக் பண்ணும்போது உங்களோட டைம் ரொம்பவே சேவ் ஆகும். டூல் நம்பர் 5 பிரிண்டர். கஸ்டமரோட அட்ரஸ் ஆர் இன்வாய்ஸ் ஆர் ஷிப்பிங் லேபிள் இது எதுவா இருந்தாலுமே பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அண்ட் நீங்க ஹேண்ட் ரிட்டன்ல பண்ற நிறைய மிஸ்டேக்ஸஸும் இதுல அவாய்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் சென்ட் பண்ற அட்ரஸை டைரக்டா காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்க பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா, பேசிக்கான இங்க்ஜெட் பிரிண்டர்ஸே போதும். ஒருவேளை நீங்க ரெகுலரா பல்க்கா ப்ராடக்ட் சென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, தெர்மல் பிரிண்டர்ஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்ல. உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஒரு பிரிண்டர்ல அஃபோர்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு நிறைய டைம சேவ் பண்ணி குடுக்கும். சில போனஸ் டூல்ஸ் நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, பபிள் ராப் ஆர் ஃபோம் ஷீட். நீங்க ஃப்ரெஜைலான ப்ராடக்ட் சென்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா பபிள் ராப் ஆர் ஃபோம் ஷீட்ட யூஸ் பண்ணி பேக் பண்ணுங்க. இதனால ப்ராடக்ட்ஸ் டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு லாஸும் ஆகாது. கிளாத் பிசினஸ் பண்றீங்கன்னா, ஜிப்லாக் கவர்ஸ் ஆர் கொரியர் பேக்ஸ யூஸ் பண்ணுங்க. இப்ப கொரியர் பேக்ல டைரக்ட்டா நீங்க ஒரு சாரி சென்ட் பண்றதுக்கு பதிலா, ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்ல உங்க சாரிய போட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க கொரியர் பேக்ல போட்டு சென்ட் பண்ணும்போது, சாரிக்கும் எந்த விதமான டேமேஜஸ் இருக்காது. அது ஒரு விதமான ப்ரொஃபஷனல் லுக்கும் குடுக்கும். நெக்ஸ்ட் மெஷரிங் டேப். ஒருவேளை நீங்க கொரியர் ஆப்ஸ்ல புக் பண்ணி உங்க பார்சல்ஸ சென்ட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராடக்ட்டோட சைஸ் கேட்பாங்க. ஸோ லென்த், பிரெட்த், ஹைட் இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். அதனால டேப் எப்பவுமே கூடயே வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு ரிங் லைட் ஆர் டேபிள் லைட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சென்ட் பண்ற ப்ராடக்ட்ட ஒருவேளை நீங்க ஃபோட்டோகிராஃபி ஆர் வீடியோ எடுக்குறீங்கன்னா, அதுக்கு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி சேல் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பேக்கிங் வீடியோஸ்லாம் போடுவோம். அதுக்கு இந்த ரிங் லைட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீஷோ, Flipkart, Amazonலலாம் உங்களுக்கு இந்த ட்ரைபாட் வித் ரிங் லைட் வந்து ஒரு 500 பட்ஜெட்டுக்குள்ளேயே கிடைச்சிருது. முடிஞ்சிச்சுன்னா இதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஆனா உங்க பிசினஸ்க்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும். ஃபிரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் மை லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் டூல்ஸ் எவ்ரி ஸ்மால் பிசினஸ் செல்லர் நீட்ஸ் அட் ஹோம். நீங்க ஆல்ரெடி என்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாரி டாபிக்ல வீடியோ வேணும்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பிசினஸ் அண்ட் பேக்கிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you in next video. Until then, keep packing smart and selling more.